ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய ப்ரைடான மொமெண்ட்ஸ் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பார்டரை டச் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு இப்போ இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். வெல்கம் டு ஃபைன்ஃபேக்ட்ஸ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரோன் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ட்ரோனாக இருக்கும். அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் மெஷின் லேர்னிங் இந்த ரெண்டு டெக்னாலஜியும் கொண்டு ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். இந்த ட்ரோனுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும், அந்த டார்கெட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும், அதற்கான ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணும், அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வந்து அந்த இடத்துல ஷார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் வந்து இந்த ட்ரோனால் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே UAS அப்படின்னு அழைக்கப்படுது, அதாவது அன்நேம்டு ஏரியல் சிஸ்டம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இந்த அன்நேம்டு ஏரியல் சிஸ்டம் இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரோன் சிஸ்டம்லேயே இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்ஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகளே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான சிஸ்டமேட்டிக் ப்ளஸ் டெக்னாலஜி வைஸ் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் தான் நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய இந்த ட்ரோன். சரி, இந்த ட்ரோன் எல்லாமே அட்டாக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது, வார்ஷிப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து போர்க்களத்தில் பயன்படுத்துறதுக்கு உண்டான ஆயுதங்களும் சரி, அதற்கான வாகனங்களும் சரி நிறைய நம்மக்கிட்ட இருக்குது. பட் இதை எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து ஒரு சேர நம்ம வேலை செய்யும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு வந்து இந்த வான்வழி இருக்கக்கூடிய அந்த ஏர்கிராஃப்ட்ஸ் ப்ளஸ் ட்ரோன்ஸ் இது எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்காக அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த IADS அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமை உருவாக்குறாங்க. ஸோ இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்சிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணி அதை பற்றி வந்து டெவலப் பண்ணி நமக்கு எப்படி தேவையோ அதை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆல்ரெடி சீனா கிட்ட இதை விட அட்வான்ஸ்டான ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு காம்படிட் பண்ணுற அளவுக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நார்மலாக ஒரு ஏர்கிராஃப்டோட ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஜெட் விமானத்தை ஒரு ஏர்கிராஃப்டை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பைலட்டுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கும். ஸோ இதை சரிவர செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேண்ட் அன்மேண்ட் டீமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுதான் இந்த கேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய HAL உடைய டெவலப்மெண்ட். HAL அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் கீழே இந்த கேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரியர் ட்ரோன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரதான் இந்த கேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பேட் ஏர் டீமிங் சிஸ்டம் சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளுடைய டெரிட்டரி நம்மளுடைய பார்டரில் சண்டை வருது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு ஏர்லேயே வந்து ஒரு வார் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய ஏர்கிராஃப்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஃபால்கன் இதெல்லாமே. ஸோ இதை இங்கேருந்தே நம்ம வந்து இயக்க முடியும். இந்த பார்டர்லேருந்து நம்ம சேஃபாக இருந்துக்கிட்டு நம்மளுடைய ஸ்வாம் ட்ரோன்ஸை அவங்களோட டெரிட்டரியில் அனுப்பும்பொழுது அங்கேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு தேஜாஸ் வச்சுருக்கோம். தேஜாஸை நம்ம இங்கேருந்து வந்து இயக்கிட்டு இருக்கோம் பார்டருக்குள்ளே, நம்ம இந்தியன் பார்டருக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான் பார்டரில் நம்மளுடைய ட்ரோன்ஸ் அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தேஜஸ் ஒரு மதர்ஷிப்பாக செயல்படும். இதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அந்த ட்ரோன் வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர்ஸுக்கு மேலே ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரோன்ஸ்க்கு வந்து பவர் அப்படிங்கிறது இருக்குது. 300 கிலோமீட்டருக்கு மேலே கூட இந்த ட்ரோன்ஸ் வந்து தாராளமாக ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டமானது 2017 துவங்கப்பட்டது. HAL கீழே தான் இந்த திட்டம் 2017 துவங்கப்பட்டு அதுக்கப்புறம் போக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் மூலியமாக ராஜஸ்தானில் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. இதோடைய பேசிக் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது மெல்ல மெல்ல டெவலப் பண்ணி இப்போது 2024-25க்குள்ளே அடுத்த முதல் கட்ட ஃபுல் டெஸ்ட் ஒன்று வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ HAL மூலியமாக ஃபர்தராக தேவைப்படக்கூடிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே இதுக்கு கீழே கொண்டு வராங்க. இந்த கேட்ஸ் திட்டத்தின் கீழே 3 விதமான அந்த ட்ரோன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்ச் வாரியர். ஸோ இது வந்து டீமிங் ட்ரோனாக இருக்கும். அதே மாதிரி கேட்ச் ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஏர் லான்ச்டு க்ரூயிஸ் மிசைல், அந்த மிசைலை லான்ச் பண்ணுறதுக்காக இருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபாயஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளைடர் ட்ரோனாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் ஒரு வகையில் வந்து செயல்படக்கூடியதாக இருக்க போகுது. இதை இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான விஷயங்களுக்கும் பயன்படுத்த போகிறாங்க. ஸோ இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா கார்கோ அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் எங்கேயாவது வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்கிறதுக்காக கூட இந்த ட்ரோனை வந்து டிஃபென்ஸ் மூலமா பயன்படுத்த போகிறாங்க. சரி, சப்போஸ்
இது வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு இந்த ட்ரோன், நம்ம மதர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விமானத்தோடையோ இல்லை வேறு எந்த ஒரு மெயினான ஒரு சோர்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரோன் எல்லாம் கனெக்ட் ஆகியிருக்குல்ல டீமாக 1 by 1. ஸோ அந்த சோர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரோன் எப்படி செயல்படும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. ஸோ அதற்கும் வந்து இவங்க சொல்யூஷன் வச்சுருக்காங்க. அட்டானமஸாக செயல்படும் இந்த ட்ரோன். சப்போஸ் லிங்க் பண்ண டேட்டா கட் ஆகிடுச்சு இல்லைனா வந்து ஒரு நெட்வொர்க் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கமாண்ட் இருக்கும் டிஃபால்ட்டாக. இந்த ட்ரோனுடைய பர்பஸ் அது இயக்குவதற்கு முன்னாடி இதை தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது போய் அந்த பர்பஸை அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற டேட்டா வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். பட் பேஸாக மதர்ஷிப்னு ஒன்று சொல்கிறோம்ல, இப்போ நான் தான் தலைவன், எனக்கு கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கும் நேரடியான தொடர்பு இல்லைனாலும் அவங்ககிட்ட நான் ஃபோனில் தொடர்பு கொள்ள முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். டைரெக்டாக வாரில் இருக்கிறப்ப அவங்களுக்கான அந்த லிங்க் கட் ஆகிடுச்சுனாலும் அந்த ட்ரோன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். இந்த காம்பேட் ஏர் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலவிதமாக செயல்படும். அதில் வந்து கேட்ஸ் இன்ஃபினிட்டி ஹை ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சூடோ சேட்டலைட்டோடைய உதவியினோட செயல்படும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேட்ஸ் வாரியர் லாயர் விங்மேன் UCAV அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கடுத்து நியூ ஜென் க்ளோசஸ்ட் காம்பேக்ட் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலும் அதில் ஏந்தி இருக்கும். கேட்ஸ் ஹண்டர் க்ரூசர் மிசைல் அப்படிங்கிற இந்த மிசைலும் தனியாக ஒரு ட்ரோனில் அட்டாச் செய்யப்பட்டிருக்கும். ஆல்ஃபா எஸ் ஹண்டர் கில்லர் ஸ்வாம் ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரோன் தனியாக இயக்கப்படும். ஸோ இந்த மாதிரி 1-2 மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 8-10க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி போய் பயங்கரமான ஒரு அட்டாக்கை இந்த ட்ரோன் சிஸ்டமால் செய்ய முடியும். இந்த நெட்வொர்க்கிங் செஷன் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்குறப்ப ஏர்கிராஃப்டை கீழேருந்து சிக்னல்ஸ் கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் இருக்கும்ல, அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து இது எல்லாத்துக்குமே வந்து சிக்னல் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். சேட்டலைட்லேருந்து டேரெக்டாக இந்த கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒன்னோட ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி ஸ்டார்லிங்க் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த மாதிரி இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஏர்கிராஃப்ட் வந்து இந்த ட்ரோனோட வந்து கனெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட 500 கிலோகிராம் அளவுக்கு இதுக்கான பேலோட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய க்ரூஸ் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 0.9 அளவுக்கு இதோடைய க்ரூஸ் மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. காம்பேட் ரேடியஸ் வந்து எக்ஸாக்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 350 கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ரேடியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த HAL கூட DRDOவும் ஜாயின் பண்ணி தான் இந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் IWB அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் வெப்பன்ஸ் பே அப்படின்னு சொல்கிற இந்த வெப்பன் எல்லாம் சுமந்து போகிறதுக்காக தனியாக ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் இன்டர்னல் பே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் SA அப்படின்னு சொல்லப்படுற ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்டு வெப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்பனையும் அதே மாதிரி ASRAAM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வெப்பனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மதர்ஷிப்பில் வந்து கொண்டு போக போகிறாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ட்ரோன் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெல்த் ரக ட்ரோனாக இருக்க போகுது. ஸோ இது ரேடாரில் வந்து அவ்வளவு சீக்கிரம் இது மாட்டாது. ஸோ ஸ்டெல்த்தோடைய முக்கியமான பணியை ரேடார்லேருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து குறைக்கிறது தான். ஸோ அந்த ஒரு பணிக்காக இந்த ட்ரோன் வந்து இந்த வகையில் வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய F-13 F-35 இதுக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஸ்டெல்த் விமானத்தை வடிவமைக்க போகிறாங்க. ஸோ அது கூடி விரைவில் வரப்போகுது. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷனை அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் ஏதாவது தகவல்கள் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். வேறு என்ன வீடியோ பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கவர்னி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.